பண்டைய புரூகியாவில் மிதாஸ் என்ற செல்வந்தரும் சக்தி வாய்ந்தவருமான மன்னர் வாழ்ந்து வந்தார். அவரது அளவுக்கு மிக்க செல்வமும் தங்கத்தின் மீது கொண்ட மோகமும் அவரை புகழுடன் வாழ வைத்தது. அதிக செல்வம் இருந்தபோதிலும் மிதாஸ் திருப்தியடையவில்லை. அவர் எப்போதும் மேலும் தங்கத்தை விரும்பினார். அதை மகிழ்ச்சிக்கும் வளமுக்கும் முக்கியமானதாக கருதினார். ஒரு நாள் தனது அழகான தோட்டங்களில் சுற்றி வந்தபோது ஒரு வன தேவதையை பார்த்தார். இது மனிதனின் மேல்பகுதியையும் ஆட்டின் கீழ்ப்பகுதியையும் கொண்ட ஒரு உயிர். அந்த வன தேவதை சோர்வுற்று தாகமாக திராட்சை மரத்தின் கீழ் உறங்கிக் கொண்டிருந்தது. அதை கண்டு மனம் இறங்கிய மன்னர் அவரை அரண்மனையில் அழைத்துச் சென்று உணவு, குடிநீர் மற்றும் தங்குமிடம் கொடுத்து அன்புடன் உபசரித்தார். மன்னருக்கு அந்த வன தேவதை கடவுளின் நெருங்கிய நண்பர் என தெரியாது. மன்னர் செய்த உதவியை அறிந்த கடவுள் மகிழ்ச்சியடைந்து மன்னரை பாராட்ட முடிவு செய்தார். தெய்வீக ஒளியில் தோன்றிய கடவுள் மன்னரிடம், நீங்கள் என் நண்பருக்கு உதவியுள்ளீர்கள், அதற்காக நான் உங்களுக்கு ஒரு விருப்பத்தை வழங்குவேன். உங்கள் விருப்பம் என்னவோ அதை கேளுங்கள் என்றார். மன்னர் பேராசையில் கண்கள் மின்னியபடி தன் விருப்பத்தை எளிதில் முடிவு செய்தார். சிறிது கூட தயங்காமல், நான் தொட்டதெல்லாம் தங்கமாக மாற வேண்டும் என்று கூறினார். கடவுள், இது உங்களுக்கு உண்மையாகவே தேவையா? இது நலனை காட்டிலும் அதிக துன்பத்தை தரக்கூடும் என்று எச்சரித்தார். ஆனால் மன்னர் தங்கத்தின் மீதான பேராசையில் கண்மூடித்தனமாக தனது விருப்பத்தில் உறுதியாக இருந்தார். ஆம், அதுதான் எனது விருப்பம் என்று அவர் வலியுறுத்தினார். தயக்கத்துடன் கடவுள் மன்னரின் விருப்பத்தை நிரந்தரமாக்கினார். அப்படியே நிகழட்டும் என்று அவர் கூறினார். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொன்றும் தங்கமாக மின்னாது. இதனை கூறிவிட்டு கடவுள் மறைந்துவிட்டார். மன்னர் தனது புதிய சக்தியை நினைத்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் தன்னை சுற்றியுள்ள அனைத்து பொருட்களையும் தொட்டார். அவர் தொட்ட மலர்கள், தரையில் உள்ள கற்கள், அரண்மனையில் உள்ள பொருட்கள் அனைத்தும் தங்கமாக மாறின. அவரால் தனக்கு கிடைத்த வரத்தை நம்ப முடியவில்லை. அவரது ராஜ்யம் விரைவில் உலகின் மிகப்பெரிய செல்வமிக்கதாக மாறும். மேலும் அவர் உலகில் வாழ்ந்த மிக மகிழ்ச்சியான மன்னராவார் என எண்ணினார். ஆனால் நாளடைவில் மன்னர் தனது விருப்பத்தின் உண்மையான நிலையை உணரத் தொடங்கினார். அவர் உணவு உண்ண அமர்ந்தபோது அவர் தொட்ட ஒவ்வொரு உணவுப் பொருளும் தங்கமாக மாறியது. அது உண்ண இயலாததாக மாறியது. அவரது ரொட்டி தங்க கல்லாக மாறியது மற்றும் அவரது மதுவும் பயனற்ற தங்கத்துண்டாக மாறியது. மன்னர் பசித்து வேதனையடைந்தார். ஆனால் அவரின் சிக்கல்கள் இன்னும் தொடங்கவில்லை. அந்த நாளின் பிற்பகலில் மன்னரின் பாசமிகு மகள் மகிழ்ச்சியுடன் ஓடி வந்து தனது தந்தையை சந்திக்க முயன்றாள். ஆனால் தன் தந்தையின் முகத்தின் அயர்வைக் கண்டு அவள் அருகில் வந்து ஆறுதல் கூற விரைந்தாள். அவள் தன் தந்தையின் மீது தொட்டவுடன் தங்கச் சிலையாக மாறிவிட்டாள். மன்னர் பயந்து திகைத்து விட்டார். தங்க மிதத்தல் ஆசீர்வாதமாக தோன்றியது, ஆனால் அது மிக மோசமான சாபமாக மாறிவிட்டது. தான் செய்த பெரிய தவறை உணர்ந்து மன்னர் கடவுளிடம் கருணையோடு வணங்கி அழுத அவர், நான் முட்டாள்தனம் மற்றும் பேராசையை கையாண்டேன். தங்கம் என் மகளின் பாசத்தை விட அதிக மதிப்புமிக்கதில்லை என்பதை உணர்ந்தேன். இந்த சாபத்தை என்னிடமிருந்து எடுத்துவிட்டு அவளுக்கு உயிர் கொடுங்கள். மன்னரின் உண்மையான வருத்தத்தை உணர்ந்த கடவுள் மனம் இறங்கினார். அவர் மீண்டும் தோன்றி பக்டோலஸ் ஆற்றிற்கு சென்று, உங்கள் கைகளை அதன் நீரில் கழுவுங்கள், தங்க மிதத்தல் களைந்துவிடும் என்று கூறினார். மன்னர் தனது கைகளை ஆற்றில் மூழ்க வைத்ததும் சாபம் நீங்கியது. ஆறு தங்கமாக மாறியது. ஆனால் மன்னர் தனது வேதனையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அவர் அரண்மனைக்கு திரும்பியபோது தனது மகளை உயிரோடு மீட்டும் பார்த்தார். அந்த நாளிலிருந்து மன்னர் தங்கத்தை விரும்புவதை விட்டுவிட்டு ஒரு எளிமையான மற்றும் அடக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவரால் ஒரு மிக முக்கியமான பாடம் கற்றுக்கொள்ளப்பட்டது. உண்மையான மகிழ்ச்சி செல்வத்திலும் பொருட்களிலும் கிடைக்காது, நாம் நேசிக்கும் மற்றும் நலமாக வாழும் உயிர்களில் காணப்படுகிறது. பேராசை ஒருவரை வீழ்ச்சிக்கு கொண்டு செல்லும். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த முறை வரை ஊக்கமுடன் இருங்கள்.